எதிர்கட்சி இருக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறத விட இந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற பதவியே அங்கீகரிக்கப்படாது அரசியல் சட்டத்தால். ஆனால் 2.5 ஆண்டு காலமாக முன்னாள் முதல்வர் என்ற போர்வையில் அந்த பதவியில் இருந்த காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இருக்கையிலே அமர்த்தி வைத்ததாக சட்டமன்றத்திலே சொன்னார் அப்பாவு. இப்போ திடீர்னு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமாரை உட்கார வச்சா அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கே தெரியல. ஆக திமுகவிற்கும் எடப்பாடி அணியினருக்கும் காதல் அரும்பு விட்டு விட்டது. வார்த்தையே இல்லை. வேற என்ன வேணும் பிரதர்? 2014 எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி எந்த எலெக்ஷன்ல? 2024 பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலையா? சின்னம் முடக்கப்படும். தெளிவாக சொல்லுங்க, சின்னம் முடக்கப்படும். இந்த சின்னத்திற்கு உரியவர்கள் தெருவிலே நாங்கள் இருக்கிறோம். இடையிலே வந்த எடப்பாடி அவர்களுக்கு இந்த சின்னம் கொடுப்பது அநியாயம், தவறு. இதை ஒட்டியே நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறோம். அதிமுக தொண்டர்கள் 2 பேர் வந்து எங்க பக்கம் தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. தொண்டர்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, ஐயா ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இப்போதைக்கு தொண்டர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்க? ஒரே ஒரு இது பார்த்துக்கலாம் வேணா. எடப்பாடிய நீதிமன்றத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒருவரை நியமனம் செய்து அவர் மூலமாக அடையாள அட்டை புதிதாக வழங்கப்பட வேண்டும். அது ஆதார் கார்டோடு ஒரு துணையோடு வழங்கப்பட வேண்டும். அது வழங்கின பிறகு பொட்டி வச்சு பார்க்கலாம் யாருக்கிட்ட தொண்டர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை இதற்கு தயாரா. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சார், நாங்கள் எடப்பாடியவே ஒரு பொருட்டாவே நினைக்கல. நீங்கள் அவரை பற்றியே கேட்குறீங்க சார். அதிமுக ஆரம்பித்த காலத்தில் எடப்பாடி அவர்கள் இல்லை. அவர் இடையிலே வந்தவர். இந்த சின்னத்திலே பெறுவதற்கு, சின்னத்தை வைத்துக் கொள்ளுவது என்பது தார்மீக உரிமை அவருக்கு இல்லை. நான் தான் ஆளுமை, நான் தான் பொதுச் செயலாளர், சின்ன என்கிட்ட தான் இருக்கு, கொடி என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு வேண்டிய ஒண்ணு கம்பராமாயணத்தை எழுதுறது யாருன்னு அவரை சொல்ல மீண்டும் சொல்லு.